கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்துல என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். இன்றைக்கு உலகத்தில் நடக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அற்புதம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. கிரேட்டஸ்ட் மிரக்கிள், கிரேட்டஸ்ட் மிரக்கிள் என்னென்றால், இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினார். அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம். இயேசு மரித்து மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார். இந்த நாளில அவர் உயிர்த்தெழுந்த நாளில அவரை குறித்து தான் ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்திடத்தை வந்து பாருங்கள். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளில அந்த கல்லறையில வந்து பார்க்கிறார்கள். அந்த கல்லறை காலியாக இருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த தேவ தூதன் சொல்கிறார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சோ அவர் ஏற்கனவே சொன்னபடி இயேசு உயிர்த்தெழுந்தார். தேவன் எதையெல்லாம் சொன்னாரோ அதன்படி இயேசு செய்து முடித்தார். அவர் மரித்து உயிரோடு எழும்புகிறார். அவர் உயிர்த்தெழுந்து கூட தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இயேசு இதை அநேகருக்கு சொல்லியிருந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த செய்தியை இன்றைக்கு அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்லிதான் தேவன் செய்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதம். இந்த உலகத்தில் மரித்த அநேகருடைய கல்லறை இன்னைக்கு மூடப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம் இன்னைக்கு திறந்திருக்கிறது, காலியா இருக்கிறது. அங்க சொல்கிறார்கள், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இன்னைக்கு அந்த இடத்தை அநேகர் பார்க்கிறார்கள், இன்னும் காலியா தான் இருக்கிறது. கிறிஸ்து ஆண்டவர் அவர் உயிர் தெளிந்திருக்கிறார். அவர் ஜீவாதிபதி. அவரை யாரும் சாகடிக்க முடியாது. மரணத்தை ஜெயித்தவர். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நீங்களும் மரித்தாலும் பிழைப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் மரித்தாலும் வாழ்வீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால மரணம் ஒரு முடிவல்ல, மரணம் என்பது ஒரு ஆரம்பம். கிறிஸ்து வாழ்க்கையில அவரை நம்பி அவர் ஏற்றுக்கொண்டால் உங்க எல்லா மரணத்தினுடைய அங்கிருந்து ஒரு ஆரம்பத்தை தேவன் கொடுப்பார். எதெல்லாம் நீங்க மரித்த நிலை இருக்கிறீர்களோ, உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்து, உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் எனக்குள் மகிமின் நம்பிக்கையாய் வாசமா இருக்கிறார். இந்த ஹாப்பி ஈஸ்டர் நாளில கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். உயிர் தெளிந்த கிறிஸ்து எங்க போல உங்களுக்குள் எனக்குள் அவர் மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். விசுவாசிங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.